இப்ப எல்லாரும் இடிச்சு இடிச்சு மாநாட்டுக்கு வந்தவன் இறந்துட்டானே, அவன் பொண்டாட்டி தாலி எடுத்திருக்கிறாளே, அவன் அப்பா அம்மா அனாதை ஆயிட்டாங்களே, அவன் புள்ள அனாதை ஆயிட்டாங்களே, அந்த கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கிறப்ப இப்ப நிவாரணம் இவ்வளவு நாள் கழிச்சு நிவாரணம் கொடுக்குறாங்க. ஏன் அதாவது அந்த மாநாடு நடந்துட்டு இந்த செய்தியெல்லாம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் ஒரு இளைஞர் தெரிவிக்க கூடாதா? அப்ப அந்த மனநிலைய பார்க்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். நேரம் முதலமைச்சராக அவ்வளவுதான். எவன் எடுத்தாங்க, எவன் நாளை எடுத்தாங்க, நான் முதலமைச்சராக. அப்படிப்பட்ட அரசியல் இருக்கு. திடீர்னு யாராவது வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழ்நாட்டோட அரசியலை எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சமூக வலைதளத்தையோ அல்லது பேப்பரையோ அல்லது தொலைக்காட்சி விவாதங்களையோ எடுத்து பார்த்தாங்க வச்சுங்க. புதுசா வெளிநாட்டிலிருந்து வராது, நம்ம அரசியலுக்கு போகணும், என்ன அரசியலுக்கு நடக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் போடாமல் வச்சுங்க. தமிழ்நாட்டில் இருநூறு அரசியல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த சோசியல் மீடியா டிவி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தமிழ்நாட்டில் சீமானு விஜய் தான் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை அப்படின்னு தினம் விவாதம். எனக்கு தெரியும் சீமானு விஜய் என்ன பண்ணுவாங்க, என்னமோ அவங்க ரெண்டு பேரும் பல தேர்தல் நீயா நானா, திமுக கிடையாது, அண்ணா திமுக கிடையாது, எந்த கட்சி கிடையாது. பாக்கிறோம் கொள்கை வேணா இல்லையா? திமுக அண்ணா திமுகவோட அதிகமா அவர் அவரை பத்தி பேசுறது இன்னொரு அமைதியான இருக்காரு. எப்ப பேச போறது தெரியாது. பாராட்ட போட்டு சுட்டி போயிட்டாரு. ஒரு தேர்தல் சம்பாதிக்கிறார். இப்படி இன்னைக்கு இருக்கிற அரசியல் இப்படிப்பட்ட இந்த அரசியல்ல இதுக்குள்ளதான் நம்ம பயணிக்கணும். இதுக்குள்ள பயணிக்கிறப்பதான் நம்முடைய கொள்கை தனி கொள்கை. இந்த கொள்கை மண்டலம் வாழ வேண்டும். நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? விவசாயத்தில் இருந்தவங்க விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லி சொத்தை விட்டு தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம், சொத்தை விட்டு தான் பொண்ணையோ பையனையோ படிக்க வைக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில விவசாயம் போச்சுன்னு குழம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜவுளி தொழிலை நம்பி இருக்கிறவங்க அத்தனை பேரும் தனி விட்டாதான் இறங்கி போகுது. அது எந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப இருக்கிற சொத்தை பூர்வீக சொத்தை விட்டுத்தான் எப்படி விவசாயிகள் விலைக்கு போனாங்களோ அதே மாதிரி ஜவுளி தொழில் எந்த ஜவுளியில எதுனா
பாதி எப்படி காம்பன்சேட் பண்றது? அப்ப